இந்த சேனலில் வீடியோவை பார்க்குற யாரும் சர்ப்ரைஸ் தான் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் லைக் பட்டனையாவது தட்டி விடலாம்ல. ஐயோ சீதாக்கா, அது சர்ப்ரைஸ் இல்லை, சப்ஸ்கிரைப். அதை தான் சொன்னேன், யாரும் சர்ப்ரைஸ் தான் பண்ண மாட்டீங்க. அட்லீஸ்ட் லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப். சர்ப்ரைஸ். ஐயோ ஏதோ ஒன்று, ஏதோ இந்த சித்தாக்கா சொல்லத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று தட்டி விடுங்க. அம்மா நான் கிளம்பிட்டேன், நான் கோயிலுக்கு வழி கூட போயிட்டு வந்துடுறேனே. சரி, போயிட்டு சாயந்தரம் சீக்கிரமாக வந்துடு, தோட்டத்துக்கு போனோம், மறந்துடாத. சரிம்மா சரிம்மா, நீ இப்போ சொல்லிட்டு போவா. அந்த வள்ளி கூட உட்காந்து கதை பேசி மறந்துட்டு நைட்டு வருவா. குள்ளி, வள்ளி குள்ளி. இதோ வரேன்டி, ஒரு 5 நிமிஷம் உட்காரு. 5 நிமிஷம்லாம் உட்கார முடியாது, இன்னும் உனக்கு 5 செகண்ட் தான் டைம். உனக்கு சீக்கிரம் வா. வரேன்டி. குள்ளி அக்கா, என்ன புதுசா தாவணிலாம் கட்டியிருக்க? சும்மா தாண்டி, வீட்டில் தானே இருக்கோம், அதான் கட்டினேன். நீ கூட கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நமக்கு இந்த தாவணியெல்லாம் செட் ஆகாது. ஆயிட்டாலும் அப்படியே கட்டிட்டு வந்துடுவேன். சரி குள்ளி, வா போயிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு. குள்ளி குள்ளின்னு கூப்பிடாதடி, அசிங்கமா இருக்கு. அப்படித்தான் கூப்பிடுவேன். என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? அப்பா நான் எம்எஸ்சி படிக்க ஒத்துக்கிட்டாரு, அதான் ஒரே சந்தோஷம் காலையில இருந்து. ஓ அப்படியா? என்னடி ரொம்ப சலிப்பா கேட்குற? நீ என்ன வந்து என் கூட படிக்க போற? நீ இல்லாம நான் எப்படி சொல்லு? ஆமா, என் வீட்டில் இது வரைக்கும் படிக்க விட்டது பெரிய விஷயம் இல்லை. எம்எஸ்சி வேற படிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாரு. எங்கள் அப்பா கிட்ட சொல்லி மாமா கிட்ட சொல்ல சொல்கிறேன். அவர் சொன்னார்னா அவர் கண்டிப்பாக கேட்பாரு. நம்ம 2 பேரும் ஒன்றா தான் படிக்க போகிறோம். வா குள்ளி போகலாம். குள்ளி சொல்லாத சொன்னல, நில்லுடி. அப்படிதான் சொல்லுவேன். நில்லு நிலா. நிற்க முடியாது, பொடி குள்ளி. வள்ளி சாரிண்ணா. தெருவுல வச்சு என்ன விளையாட்டு உங்களுக்கு? நான் மட்டும் பிரேக் போடாம இருந்தா என்ன ஆயிருக்கும் நேரம்? பார்த்து போங்க. சாரிண்ணா. அது சரி, போலாம் வாட்டி, பார்த்தது போதும். என்னடி, என்ன நடக்குது உங்க 2 பேருக்குள்ள? அந்த அண்ணன் என்னமோ உன்னை பார்த்து சிரிக்கிறாரு, நீ என்னமோ அவரை பார்த்து வெக்கப்படுற. என்ன நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ சாமி கும்பிட தானே வந்த, அந்த வேலையை பாருவா. நான் கோவிலுக்கு வந்த வேலையை தான் பார்க்குறேன், நீ தான் ஏதோ தேவையில்லாத வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. நானும் 2 வருஷமாக உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். உங்கள் 2 பேருக்குள்ள சைலண்ட்டாக ஏதோ போயிட்டே இருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வா வந்து சாமி கும்பிடு. சரி சரி, எனக்கு தான் ஒரு நாள் எனக்கு தெரியாமையா போக போகுது, ரொம்ப வழியாத வா. கடவுளே, நான் நினைச்ச மாதிரி எம்எஸ்சி நல்லபடியாக சேர்ந்து படிக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு அருள் புரியணும். கடவுளே, எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நடக்கணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும். சரி வாடி, கொஞ்ச நேரம் அப்படி போய் உட்காந்துட்டு போகலாம். ஏன்டி, இந்த கோயிலில் பிரசாத எதாவது தரமாட்டாங்களா? ஒரு புளிச்சோறு, ஒரு சக்கரை பொங்கல், ஒரு வெண்பொங்கல், எதனா தருவாங்க பட்டா ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்க. ஏண்டி, நீ கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தியா, பிரசாதம் வாங்கி சாப்பிட வந்தியா? ஏய், நான் மட்டும் இல்லை, பாதி பேர் கோயிலுக்கு வரத்தே பிரசாதம் வாங்கி சாப்பிடதான். ஏதாவது புளிசோறு, சக்கரை பொங்கல், அன்னதானம் போட மாட்டாங்கன்னா பாதி பேர் கோயிலுக்கே வராங்க. அன்னதானம்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, நல்லா இருக்கிறவங்க பட்டுச்சாலையும் நகநட்டு மாற்றிட்டு வரவங்களுக்கு எதுக்கு? அப்படியெல்லாம் கிடையாது. கோவிலில் சாப்பாடோ பிரசாதமோ கொடுத்தா யார் வேணாலும் வாங்கி சாப்பிட்லான்றது தான் இப்போ. சரியா? இல்லாதவங்க தான் வாங்கி சாப்பிடணும்லாம் கிடையாது, நல்லா இருக்கிறவங்களும் வாங்கி சாப்பிட்லாம். ஆமாண்டி, இப்போல்லாம் அன்னதானன்றது வீட்டில் நல்லா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வராங்க பாரு, அவங்களுக்கு தான் போடுறாங்க. இல்லாதவங்க தேடி போய் யார் கொடுக்குறா? அர்ச்சகரே, இந்த பத்திரிக்கையை சாமியோட காலில் வச்சு கொஞ்சம் பூஜை பண்ணி கொடுங்க. ஏய், அவர் உமாவோட அப்பா தானே? ஆமாண்டி. எதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவரு? உமாக்கு கல்யாணம் நடக்க போதுடி, அதோட பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து பூஜை பண்றாரு. உமாக்கா? ஆமா, உனக்கு என்ன? ஏய், அவ சின்ன பொண்ணுடி, அவளுக்கு அதிகமா ஒரு 18 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் காலேஜ்ல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்குள்ள என்ன கல்யாணம்? கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பெத்தவங்களோட கடமை முடிஞ்சுது, அதனால சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. உனக்கு என்ன பிரச்சனை?
எனக்கு ஒரு பிரச்சனை இல்லடி. அவளுக்கு என்ன தெரியும்ப்பா? இப்பதான் வாழ்க்கைனா என்னன்னே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ச்சே, இந்த நாட்டுல என்னதான் நடக்குதுன்னே தெரியல. அதெல்லாம் அவ கத்துப்பா. என்னத்த கத்துப்பா? அது என்ன சமையலா கத்துக்கிறதுக்கு? வாழ்க்கடி. அம்மாடி, உனக்கு என்ன வந்தது? உங்க அம்மா நேரத்தில் வர சொன்னாங்களே, கிளம்பு. ஐயோ ஆமாடி, மறந்தே போயிட்டேன். வா வா. டான்ஸ் பிராக்டிஸ். சப்பு சப்பு சும் சுப்பு சப்பு சப்பு சும். டக்கு டக்கு டும் டக்கு 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 டும். இப்போ வலது காலை தூக்கணும். இப்போ இடது காலை தூக்கணும். இப்போ அட் டைம்ல 2 காலையும் தூக்கணும். ஐயோ அம்மா, விழுந்துட்டேன்னு பார்க்காதீங்க. இதுதான் புது ஸ்டெப். ஐயோ அம்மா, முட்டி மூஞ்செல்லாம் வலிக்குதே. கீழே விழுந்ததுக்கு என்னெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம பாட்டு டிவியில ஒரு பாட்டை போட்டு ஆடுவோம். ஏய் சீதா, புருஷன் பொருளாட்டம் இல்ல, உன் புருஷனே தான். திரும்பி பாரு. என்னங்க, எப்ப வந்தீங்க? இப்பதான் வரேன். என்ன உனக்கு ஆட்ட வேண்டி இருக்கு? என்ன ட்ரெஸ் இது? அது அது வந்துங்க, சும்மா. ஏண்டி, ஊருக்கு வா, எங்க அம்மாவை போய் பார்க்கலான்னு சொன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரல, நல்ல நாடகம் போட்டு நடிச்சுட்டு இப்ப என்னன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. டான்ஸு உன் வயசுக்கு செய்யற காரியம் அடியுது. இப்ப எங்கடி போச்சு உன் வயிற்று வலி, தலைவலி, உடம்பு வலிலாம்? இல்லைங்க, நேற்று வரைக்கும் உடம்பு சரியில்லாம தான் படுத்துட்டு இருந்தேன். அப்படியே படுத்துட்டு இருந்தா சரியாகாது. இந்த மாதிரி ஏதாவது எனர்ஜியா பண்ணணுன்னு இந்த மினியில அவ தான் சொன்னா. அவ தாங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போட்டுக்கோங்கன்னு ஒரே தொல்லை பண்ணா. அதான் போட்டேங்க. எல்லாத்துக்கும் நல்லா கதை சொல்லு. என்ன கதை சொன்னாலும் நம்புற மாதிரி இல்லை. எக்கேடோ கேட்டு போ. இனிமேல் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத. முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை போய் மாத்தி என் கண் எதிர்க்க நிக்காத. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா கோவத்துல அரைஞ்சிட போறேன். சரிங்க, இதோ இப்பவே போறேன். என்னம்மா கதை விட்டுருக்கா என்கிட்ட? உடம்பு சரியில்லை, அதனாலதான் ஊருக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்ப என்ன டிவியில டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. கேட்டா 1008 கதை சொல்றான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. வாயை திறந்தாலே பொய் பொய் பொய்.